என்ன பண்ண போற? நான் ஆத்துல குளிக்க போறேன். ஐயோ குளிக்க போறியா? மாமா வா வாமா சொல்றதுக்கேமா. அதெல்லாம் குளிக்காத. அப்படி குளிச்சா கூட இந்த பக்கம் போவாத. அங்க ஆன பழங்குது உள்ள இசுமுடும். இந்த பக்கம் போவாத. பாத்துக்குது சரக்கும். அந்த பக்கம் போய் பள்ளமாக்குது. அங்க உட்கார்ந்து குளிச்சிட்டு வா. ஏதா பத்திரமா குளி. நீ குளிச்ச நான் நின்னு பாத்துங்க. ஐயோ யாரா வராங்களே இல்லையானே. அப்படியா? இப்ப நாட்டாம்பேர் வந்து உட்கார்ந்துக்கறாங்க. அதெல்லாம் பாப்பாங்க கீயா உசாரா பாரு. போ சரி அம்மா குளிக்க போறாங்க. வெயில் ஒரு கலக்குது. நானும் போய் வந்துறேன். நாட்டாம்பேர் உட்கார்ந்து ஆரைகளிட்டே தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 தெய்வமே தெய்வமே நல்ல வேலைப்பா வந்து பாட்டியே. தண்ணி தாங்க தண்ணி தாங்க அப்புறமா சாப்பிடலாம். எங்க அம்மாவுக்கு ஆபத்துப்பா. ஆபத்தா? ஆமா இலவசமா ஆத்துல அடிச்சும் போது இப்ப காப்பாத்து. ஐயோ எனக்கு காப்பாத்து தெரியாதுப்பா. நீ தான் காப்பாத்து ப்ளீஸ் தெய்வமே. நீ ஒரு நாட்டு இளவரசி சொல்றீங்க. நானும் யாரு அனாதனாவே. டேய் காப்பாத்துல நானாடா பணக்காரருக்கு முதல்ல காப்பாத்துறா. உனக்கு என்ன ஒண்ணா நான் ஆகி தந்தா என்ன குடிப்பியா? ஆமாண்டா உண்மையாகவா? ஐயா எனக்கு பணம் காசு சாப்பாடு சாப்பாத்தானா? டேய் நம்ம வரண்டா கர்ணம் பரம்பரை எத்தின் ரேக ஓத்து போறா. டேய் காட்டுக்குள்ள இல்ல சொல்ல மாட்டா. இந்த குத்துருடா இந்த மாதிரி குடும்ப இல்லன்னு சொல்லு. போ காப்பாத்து பரம்பரை. சரி போ இது ஒரு ஆம்பளையா இருந்தா போக மாட்டான். பொம்பளையா இருக்க லப்புன்னு போட்டு தூங்க. அதெல்லாம் பசங்க ஒரு சாராக்கறான்னு போலாம். தூங்குறோம் வந்துருவோம். ஆத்துல அடிச்சு போது அவன் எப்படி ஆத்துல அடிச்சு போது எப்படி காப்பாத்து எல்லாம் காப்பாத்து தெரியாதா? ஆத்துல அடிச்சு போறாங்கன்னா முடி முச்சி சுடுவான்டா. முடி போனா நான் ஜவுரி முடி நான் வாங்கி கொடுறேன். ஃபுல்லா நான் காப்பாச்சா போடா போடா எப்பலாம் போடா சாப்பாடு. டேய் நீ யாரு எனக்கு தெரியாது போடா சாப்பாடு. டேய் நீ தெரியாதா எனக்கு போடா. ஏந்துமா போடா. ஐயோ என்ன வெயில் ஓய் போயிங்க. அட பையா என்ன குச்சாங்களா? புடி புடியே ஆத்துல இருந்து காப்பாத்துறா. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அவன ராஜி கேட்டுட்ட. நான் என்ன பண்ணனும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணுவேன்? அவன் வேற போயிட்டானே. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லு தெய்வமே. உன்னை எதிர்பார்த்தா
சாப்பாடு உன்னை திட்டு கோவப்படுறியா? இல்ல கோவப்படாத. உன்னை ஏன் தெரியுமா திட்டினேன்? உன் கோவத்தை எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். கோவமே வராது எனக்கு. மறுபடியும் ஒரு சின்ன உதவி. ஐயா உதவி. அந்த அம்மா நேரத்துல மூச்சு வாச்சு வரல, வயிறு உப்பி போய்க்குது. என்னன்னு தெரியல, பாரு. சாப்பாடு போட்டா போய் போடுறா, முதல்ல பாடுறா. ஏய் ஏய் என்ன அம்மா வைனே தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி ஓ தண்ணி அடிக்கிறேன்னு எங்க அப்பா தெரிஞ்சு வெளிநாடு போய் சொல்ல தண்ணிலாம் அடிப்புன்னு சொல்லிட்டு எங்க சொன்னா பாரு சரக்கா யாருக்கு இருப்பல தண்ணி குடிச்சிருக்கீங்க. அந்த தண்ணி இல்லைங்க, ஆற்று முழுமையாப்பா நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க. ஓ பச்சை தண்ணி குடிச்சிக்கிறாங்க. இது போலதான் இதனால தானே ஆத்துல தண்ணியா வரதில்ல. நிறைய பேர் வீந்து வந்து தண்ணி குடிச்சு செத்துறாங்க போலுது. அதனால தான் ஆத்துல தண்ணி வரதில்ல. சரி தண்ணி எப்படி எடுக்கு? தண்ணி எடுக்கு எனக்கு தெரியாதுடா. எடுக்கிறதுக்கு ஏட்ரா ஏட்ரா ஏட்ரா. ஏய் ஏய் என்ன கை வைக்க? ஐயா வயித்துல கை வைக்காத கை வச்சு ஐத்திலாம் ஏய் கை வைக்காத தண்ணி ஏறா. கை வைக்காத தண்ணி ஏன் எடுக்க முடியாது? வயித்து அவங்க தண்ணி. ஏய் போடா பச்சாண்டுக்கு போடா. பச்சாண்டு போடா. சூடா மோட்டர் ஒன்று வாங்கி வாடா. சூடா மோட்டர் பைப் ஒன்று வாங்கி வாடா. கரண்ட் லைன் ஏறா. அம்மா வாயில ஒரு சோறு மோட்டர்ல ஒரு சோறு சுத்தி தட்டி விட்டா தண்ணி வந்து அம்மா உயிர் போயிடுமே. போயிடும். ஆமா எனக்கு தெரியாது. காப்பாத்தலாம். உன்னை காப்பாத்து யார் தெரியுமா? யாரு காப்பாத்து போகிறான்? இந்த கடமை வீரத்தான் உன்னை ஆத்தில அடித்து கொண்டு போனது பார்த்தேன் இரு கண்களா. உடம்பாய் படகாக்கினேன், கையை துடுப்பாக்கினேன், அடித்தேன் கை. அங்கு ஒரு சுயல் ஒன்று வந்தது. அங்கு ஒரு சுயல் ஒன்று வந்தது. ஊதினேன், அப்பா போய்விட்டது. உன்னை லவா கேட்டு தூக்கினேன், படா கேட்டு போட்டு விட்டேன். அம்மா என் உயிரை பணைய வைத்து உன்னை காப்பாத்திருக்கேன். உன் தந்தையிடம் சொல்லி எனக்கு ஏதாவது கூட்டு கொடுக்க சொல்லு. சம்பளத்தை போலாமா? எனக்கு ஒரு சந்தேகம். என் உயிரை காப்பாத்தின இல்ல உன்னை காப்பாத்த தையச்சுல்ல. அங்க ஒரு பார்வை ஒண்ணு மோதிச்சுமா, அத மூளை ஏதோ லேசா போல வச்சு வலி மேடு. சரி சரி, என் உயிரை காப்பாத்தன்னு சொல்றேன்ல. ஆமா என் துணில ஈரமா இல்ல. உன் உடம்பு சூடு, என் உடம்பு சீதலாம். அதனால தான் என் ஈரமா காய்ச்சி போச்சு. ரொம்ப நன்றிடா. தேடி நிப்பாமா வாப்பாலாம். ஐயோ அந்த பக்கம் யாரும் ஓட்டமா அவன் யார் தெரியாதா? அவன் பேர் என்னதுமா? பொண்டாத்தி. சாப்பாடு கேட்ட அரண்மனைக்கு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேருமா போடுறேன். அம்மா உன்னை ஆத்துல அட்டியே கொண்டு நான் தான் காப்பாத்துறேன். தப்பா நினைக்காதம்மா. அவன் காப்பாத்தணும்னு சொன்னா நீ எதனா சொல்ல போறதா நான் காப்பாத்தணும்னு சொன்னேன். சரி பரவாயில்ல. சாப்பாடு சொன்னீங்க. சாப்பாடு தானே சாப்பாடு கேட்டா ரெண்டு பேர் அனுப்பிச்சிக்கிறேன். எங்கப்பா? நிலம் வாங்குறது. நிலம் வாங்கி சேடை ஓட்டி நாத்து விட்டு நாத்து பிடிங்கி நாத்து நட்டு நட்டு அடிச்சு குத்தி அவிச்சு சோறாக்கி எடுத்துன்னு வந்து போடுறோம். அது வெறும் உயிரோடு இருந்தா துண்ணு இல்லாம யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்தில் கவுச்சிட்டேன். நான் எவ்வளோங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தேன். நான் காப்பாத்தணும் ஒரே வார்த்தை சொல்றேன். அவர் என் உயிரை காப்பாத்துறாருல்ல, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன்டா. நன்றி நன்றென்று சொல்வது அன்று. சொல்லு.
போடா, நான் சொல்லிட்டு வரேன். ஏன் நான் வராதா ஒருத்தர் கூட ஆம்பளை தான் ஆவாத போடா, சரி பார்த்து அவன் தெரியல நான் பாத்துக்கிறேன். போடா, நீ பாத்துக்கோ யாரா பாசம் அடிச்சுட்டு போலுக்குது பார்த்து கூடாது குமுறு எங்க அம்மாவுக்கு பாக்ஸிங்லாம் தெரியும் கட்டி நின்னே பேசு தெரியுமா குண்டா கட்டு கட்டு கட்டுன்னு குத்திங்க அடப்பாங்க பாக்ஸிங் பயிற்சி எடுத்துக்கலாம் உஷாராயிரு ஐயா சாப்பாடு டேய் அதான் சொல்லிட்டு போடா வாங்க சாப்பாட்டே இருங்க. சாப்பாடு தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஐயோ நீங்க பணம் காசு வேணாம் முதல்ல சாப்பாடு போறேன்னு சொன்னாரு காப்பாத்தினா ஆனா சாப்பாடே போடல அவரு. ஐயா நீங்களே வரலனா என் உயிரே போயிருக்கும். சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்துறீங்க. ஆமா நீங்கள் இந்த நாட்டு இளவரசிங்க. இளவரசியா? ஐயோ வணக்கங்க வணக்கங்க இளவரசி. நான் ஒரு சாதாரண ஏழ்மை குடியில் பிறந்தவன். ஆமா ஆமா சரிங்க ஐயா நான் வரேங்க. இருங்க என் உயிரை காப்பாத்துறீங்கல்ல அதனால உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். பரிசா? அவர் சாப்பாடு போறது அவர் போடல நீ பரிசாவது குடிப்பா கொடுக்க மாட்டியா? என்ன பரிசோ? நீங்க பொண்ணா பொருளா? நான் ஒண்ணு இல்ல நான் குடும்பத்தை வாங்கிக்குவீங்கல்ல. ஏதோ பணம் காசு தான் கொடுத்தா வாங்கிக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா. எனக்கு என்னங்க நான் என்னையே பரிசா தரேன். நல்ல வேலை நான் போக சொல்ல கோயில் இருந்துச்சு அதனால தூக்கணும் அம்மா என்ன தரேன் என்ன என்ன தரேன்னாங்களா தின்னாது அதான் வச்சுக்க இது நல்ல என்ன தானே? என்ன தரணும் என்ன கொடுத்தாங்க? என்ன தரேன்னாங்களா தின்னாது இது என்ன? அவளதான் வச்சுக்க ஐயா இது நல்ல என்ன தானே இது? தேங்காய் எண்ணடா தேங்காய் எண்ணடா தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுத்து வெயில் வெளிச்சா தொப்புள்ள தடவுத்து தெரியுமா? கோகனட் ஆயில் கோகனட் தெரியுமா? கோகனட் தெரியுமா? கோகனட் தேங்காய் ஆங்கிலத்தில் கோகனட். Shut up your mouth. அப்படின்னா தெரியுமா? நான் ரொம்ப நல்லா பேசுறேன். சரி பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் வச்சுக்க வரேன். ஐயா ஏய் என்னடா எண்ணெய் அம்மா நீ என்னம்மா சொன்ன? ஏண்டா நீ என்ன சொன்ன அவங்ககிட்ட? என்ன தரேன்னு சொன்னேன். என்ன தரணும்யா? எண்ணெய் குத்த வாங்க மாட்டேன்றான் அவன். ஐயோ இது என்ன சொன்னாங்க? இது என்னடா? ஏண்டா தெரியலையா? நான் என்ன அவருக்கு தரேன்னு சொன்னேன். நான் எண்ணெய் இதுவரை எங்க தயார் பண்ணேன்? எண்ணெய் தயார் பண்ணி பாத்துக்கிறேன், கல்லெண்ணெய் தயார் பண்ணி பாத்துக்கிறேன், விளக்கெண்ணெய் கூட தயார் பண்ணி. நான் எண்ணெய் இதுவரைக்கும் எங்க தயார் பண்ணேன்? அறிவு கேட்டவனே இன்னுமா உனக்கு புரியல? புரியல. டேய் நான் என் மனச அவருக்கு தரேன்னு சொன்னேன். அட பாவியா மணல் மனசுல அதோ சுத்தி நின்றா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போதா நான் காப்பிடுறாங்கடா தனியா வைப்பாங்க மனசு. ஐயோ எனக்கு சொன்னாங்களே மனசு இருக்கீங்க எனக்கு. அவங்க தரேன்னாங்கடா பாவி காசு போய் திட்டான். இது புரியல உனக்கு? ஓ என்னமா புரியும்? நான் முன்ன பண்ணி யாரனா காப்பாத்திக்கிறேன்னா பாவி நான் அவரை லவ் பண்றேன்டா. காதை கேட்டு ஓடிச்சுடா காதல் அங்கங்க கிளம்பிடுச்சுடா. பச்சான்ல காதல், சவுதாபுல காதல், பஸ்ல காதல், சைக்கிள்ல காதல், பைக்ல எல்லாத்தையும் காதலா. கோயிலுக்கு கூட போனா காதல் தாடா. கோயிலுக்கு கூட எவனும் சுத்தணும்னு எவனும் போறான். பொண்ணுங்க அந்த பக்கம் போது அந்த பக்கம் தான் சுத்துறாங்க. காதலோ காதல். இந்த காதல் எந்த பஸ்ல வந்தா டயரு கீழ்ச்சி காணாது. ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணை பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறான். நோவாத தள்ளி புரியலாடா போட்டு எதிர்க்காங்க. நாட்டாம்காரியா நான் சொல்ல மாட்டேமா. சொன்னா என் உயிர் போடுவான். பார்த்து உசாராவா பட்டா சரியா? லவ்வுக்கு முத்திச்சு திடீர்னு முத்து முறைன்னு எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பாங்க? எப்படி வாயில தான் கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியாத வாயில கொடுக்குதா? உனக்கும் கொஞ்சம் தொப்புக்குது அவருக்கும் கொஞ்சம் தொப்புக்குது இடிக்காத. எனக்கு தெரியும் நீங்க எப்படி கொடுப்பீங்க. சாப்பாடா டேய் போடுவோம் போடா. சாப்பாடாடா முக்கியம் அந்த நாட்டா. டேய் பரவாயில்ல ஆனா திரும்பி வரல. ஐயா பாட்டாங்க
உன் கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னங்க? நான் ஏழ்மை குடியில பிறந்தவன், படிச்சிருக்கிறேன். பட்ட பலப்பட்டான வேலை கிடைக்கல. சாதாரண ஏழ்மை குடியில் பிறந்தவன். குடிகள் ஏணி வச்சு நட்டாதீங்க. ஆமா. சொல்லுங்க. ஐயோ, அந்த வேலை இல்லைங்க. என் மச்சான் 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 அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. எப்பதான் வருவீரோ உள்ள கேக்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. எப்பதான் வருவீரோ உள்ள கேக்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. எப்பதான் வருவீரோ உள்ள கேக்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. ஏங்க, நீங்க வரமாட்டீங்களா இல்லையா? ஐயோ, வேண்டாங்க. என்னங்க வேண்டாம் வேண்டாம்ன்றீங்க? நீங்க யாரு? இளவரசி. நான் சாதாரண ஏழ்மை குடியில் பிறந்தவன். உயர்வு தாழ்வு கிடைக்காதா? என்னங்க, காடு வந்து ஏழை பணக்காரனை பார்த்து வராதுங்க. அது மனசை பார்த்து வருது. நீங்க வரணும்னு வச்சுக்கங்க. இந்த கரண்ட்ல கையை வச்சுக்கிறேன். இப்பதான் நான் என் உயிரை விட்டுட்டேன். உண்மையாகவா? ஐயோ, என்ன வம்பா போச்சு, உன்னை காதலிங்களே செத்துட்டீங்களா? என்ன செய்வது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. சரி இளவரசி, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. எனக்கு கொஞ்சம் மனம் மாறுது. ஆமா. ஏய், ஏங்க, மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? பயமா இருக்கு. நீங்க இளவரசி ஆச்சே. ஏங்க பயப்படுறீங்க? நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான் இருந்தாலும் நாட்டு இளவரசி பார்த்து பயணம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சங்கீதாங்க. சங்கீதா. அடா அடா, அற்புதமான பெயர் சங்கீதா. கட்டான உடல் உனக்கு, குண்டான முகம், ஆப்பிள் கண்ணம், இருப்பன புருவம், பிறப்பன நெற்றி, ஒரு மேகமுள்ள கூந்தல், வண்ண உடை, சின்ன இடை, அகண்ட வாக்கு, இரண்ட தோள்கள். அடடட, இந்த பார்க்கும் உள்ளம் துடிக்கிறது படபடன்னு. அப்படியா? ஆஹா, சங்கீதா, சொல்லுங்க. இன்பத்தின் இருப்பிடமே, எழிலிருந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையிலே, கண்ணே கனியமுதே, கலையழகு கொண்டவளே, கலை கொண்ட தாரகையே, காவியத்தின் நாயகியே, வாயன் பக்கம் ஏன் வெட்கம்? சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. சங்கீதா, கொட்டும் சேலை போல் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பார்க்கும் பார்வைகள் பட்டம் பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் பூவே ஆடலா பாடலா
பாடிவிட்டோம் பாடிவிட்டோம். ஆமாங்க. காத்தாயா மழை வர மாதிரி தெரிகிறது. மேகம் ஒரு மாதிரியா இருக்குது. உண்மைதான். அதோ பாருங்க ஒரு குடிசை இருக்குது. தெரிகிறது. அந்த குடிசை வருமா சற்று நேரம் ஒதுக்கிட்டு வரலாமா? விட்டு மழை விட்டு போலாம். எதற்கோ வந்தோம், ஏதோ நடந்தது போல இளவரசி பார்த்தேன், காதலித்தேன். விடுங்க. என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். சொல்ல வரது கேட்டீங்களா? எங்க ஒரு இடி இடிச்ச காட்டி உணவுனா சேர்த்து சேர்த்து புட்டனும் மனம் மாறி விட்டது. மனம் மாறி உடனே சக்தி சவல புத்தி. ஆமா. நீங்க வாய்க்கு சும்மா சொல்லுவீங்க. எங்க பாதிக்கப்படுறது நாங்க தான். நீங்க ஒண்ணு இல்ல. சரி என்ன செய்யறது? என்ன செய்யறதா? அங்கிலா உங்க தந்தையை பார்க்கிறேன், முறையோட ஒரு பெண் கேட்கிறேன், நம் இருவரையும் திருமணத்தை முடிப்போம். அதுவரை நீ நடந்த செய்தி யாருக்குன்னு சொல்ல முடியும். எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். கண்டிப்பா என்ன கைவிட மாட்டீங்களே? கைவிட மாட்டேன். என்ன ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். சரிங்க. என்ன நம்பு. உங்களுக்கு வராத வம்பு. நம்ம இருவரும் தெம்பா இருக்கலாம். அப்படியா? ஆமா. சரிங்க. நீங்க சொன்னபடியே இங்க நடந்தது என் உயிரா போனாலும் சரி யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். மிக்க மகிழ்ச்சி. சந்திக்கிறேன். உங்க அப்பா பார்த்து பெண் கேட்கிறேன். புறப்பட்டு